லேப்டாப் பேக்ஸ், மென் டிஷர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் 60% ஆஃபரில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, எடுத்துக்கோங்க. உண்மையிலேயே தனுஷ் யாரோட பையன்? கஸ்தூரி ராஜாவோட மகனா இல்லை கதிரேசன் மீனாட்சியோட மகனா அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு இப்போ தான் திடீர்னு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரு அதிரடியான முடிவு கிடைச்சிருக்கு. திருபுவனம் தம்பதியினர் கதிரேசன் மற்றும் மீனாட்சி என்ன சொன்னாங்கன்னா, தனுஷ் எங்களுடைய மகன்தான் அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க சில மாதங்களுக்கு முன்பு. இதனால் நடிகர் தனுஷ் மதுரை கோர்ட் வரைக்கும் வந்து அவங்களோட அங்கு அடையாளங்களெல்லாம் காமிக்கிற அளவுக்கு நேரிட்டுச்சு. டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும்தான் பாக்கியாக இருந்துச்சு. அதுக்கும் நீதிபதி அவர்கள் ஒரு நாள் குறிச்சிருந்தார். எங்கள் 2 பேருக்குமே வயசாயிடுச்சு, மாசானா எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதியினர் நீதிபதி கிட்ட எங்களுக்கு இதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நான் தான் உங்களோட மகன், தனுஷ் உங்களுடைய மகன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் பார்க்குறதுக்கு அச்சு அசல் தனுஷ் மாதிரியே இருக்காராமா. அதனால தான் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆஜராயிட்டார். ஆனால் கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதியினர் அதை ஏற்க மறுத்துட்டாங்க. தனுஷ் தான் எங்களோட மகன் அப்படின்னு அவங்க திட்டவட்டமாக இருக்காங்க. இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும்தான் பாக்கியில் இருக்குது. இவங்க 2 பேர்த்தில் யார் மேலே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக தனுஷுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான முழு விடையும் கிடைச்சிரும் அப்படின்னு தான் திரையுலகினர் அனைவருமே நம்புகிறாங்க. அப்படி தனுஷ் கதிரேசன் மற்றும் மீனாட்சி அவர்களின் மகன் இல்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தனுஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.